தெலுங்கு ஆக்டர் பவன் கல்யாண் ரீசெண்ட் இன்டர்வியூல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காததுக்கு காரணம் என்டிஏ கவர்மெண்ட் இல்லைன்னு அவர் சொன்னது. என்னன்னா, ஜனநாயக பட ப்ரொடியூசர் கோர்ட்டுக்கு போனதே தப்பு, கோர்ட்டுக்கு போகாம இருந்திருந்தா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது, அப்பவே முடிஞ்சிருக்குன்னு அவர் சொன்னாரு. அதுக்கான எக்ஸாம்பிளும் அவர் ஒன்று சொன்னாரு. அவரோட ஓஜி படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஏ சர்டிபிகேட் தான் கிடைச்சதா, அதை கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி அதுக்கப்புறமும் வேற சர்டிபிகேட் கிடைக்கலையா, அதனால சென்சார் விஷயத்துல பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கவே இருக்காதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கரூர் இஷ்யூல சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் கொடுத்ததும் கோர்ட்டு தான். சோ சென்சாருக்கும் சரி சிபிஐ இஷ்யூக்கும் சரி ரெண்டுமே கோர்ட்டு தான் முக்கியமான காரணம், இதுல பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட் எதுவுமே இல்லைன்னு பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் இந்த எக்ஸ்பிளனேஷனை நம்பவே மாட்டாங்க. ஏன்னா தளபதி விஜய் படங்களுக்கு ப்ராப்ளம் வர்றது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. பல வருஷமா விஜய் படம் ரிலீஸ்னாலே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா வந்துடும். அதுவும் நிறைய டைம் பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி தான் அதிகமா இருந்திருக்கு. இந்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காம போனதுக்கு காரணம் இந்த படத்துல ஆர்மியை தப்பா காமிச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி சீன் நிறைய படங்கள்ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அப்போ இந்த படத்துக்கு மட்டும் இந்த ரீசன் சொல்றது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அதுவும் ப்ரொடியூசர் கோர்ட்டுக்கு போனது தப்புன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும்னு தான் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. ஏன்னா அப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருந்தா பொங்கலுக்கு கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆயிருக்காது. ஆனா கோர்ட்ல கூட இவ்வளவு டிலே ஆகும்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் படம் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி இருந்தாலும் இன்னைய வரைக்கும் படத்தை பார்க்கவே இல்லை. ஏதோ ரீசன் சொல்லிட்டு ரிவ்யூ பண்றதை டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ கோர்ட்டுக்கு போனாலும் சரி ரிவைசிங் கமிட்டிக்கு போனாலும் சரி ரிசல்ட் ஆல்மோஸ்ட் சேம் தான். எலெக்ஷன் வர இந்த படமும் ரிலீஸ் ஆகாதுன்னு அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ ரிவைசிங் கமிட்டி படம் பார்த்த உடனே ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி படம் சென்சார் கிளியர் பண்ணிட்டு சீக்கிரமாவே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.